ஹாய், வெல்கம் டு சின்ன சமையல். நண்டு கிரேவியை ஸ்பைசியாக தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு பாருங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மிச்சம் வைக்காம சாப்பிட்ருவாங்க. தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 3/4 கிலோ நண்டு, 5 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், முந்திரி 20 கிராம், 5 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 கரண்டி எண்ணெய், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, அரை முடி தேங்காய். கடாய் சூடானதும் 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க. சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்குங்க. அதையும் எண்ணெயில் லைட்டாக வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கியாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம கசகசா, முந்திரி சேர்த்துப்போம். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தா கொத்தமல்லியும் சேர்த்துப்போம். இப்போ அரை முடி தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எப்பவுமே இளம் தேங்காய் விடுங்க, அப்போதான் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போ 2 நிமிஷமா தேங்காய் வதங்கியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த கேப்பில் நம்ம நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டை முன்னாடியே க்ளீன் பண்ணக்கூடாது, அப்போ தான் அது நல்லா ஹார்ட்னஸோடு இருக்கும். இப்போ 15 நிமிஷமாக குழம்பு கொச்சுன்னு இருக்கு. இப்போ நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. நண்டு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்க. நண்டு க்ளீன் பண்ணுறது ஈஸி தான். எப்பவுமே வீட்டுக்கு எடுத்து வந்து நண்டை க்ளீன் பண்ணிங்க. மார்க்கெட்டில் ஆஞ்சி எடுத்துகிட்டு வராதீங்க. நண்டு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா கலரி விடுங்க. அப்போதான் அந்த சாறு நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். மழை காலங்களில் இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி இப்போ குழம்பு 10 நிமிஷமா கொதிக்குது. இப்போ பாருங்க, நண்டோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. உள்ள இருக்க சதையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூடவும் சூடான இட்லி கூடவும் சேர்த்து சாப்பிட வேற லெவல்ல இருக்கும்.